Kana, Gavnida, quadratic equations exercise 5 4.2 first sum. So is solving the quadratic equation ko introduction video வந்து previous post பண்ணிருப்பேன்டா for factorization method and quadratic formula method. இது ரெண்டு மட்டும் explain பண்ணி ஒரு வீடியோல post பண்ணிருப்போம். Completing the square அப்படின்றது இன்னும் explain பண்ணிருக்க மாட்டேன். So first வந்து factorization method ஓட exercise sums வந்து பாத்திரலாம். So find the roots of the following quadratic equations by factorization. So finding the roots is nothing but solving a quadratic equation. To find two values for x. அது ஏன் நான் two values ன்னு சொல்றேன்னா ரெண்டு வேல்யூ தான் கிடைக்கும். அந்த ரெண்டு வேல்யூ ஏன் அப்படி only two values we get அப்படின்னா since it is a quadratic equation the power of x highest power degree of this equation is 2. So we'll get two solutions. ஓகேவா x க்கு நம்ம ரெண்டு values கண்டுபிடிக்கலாம். So அந்த ரெண்டு வேல்யூ வந்து நம்ம solutions of this equation or roots of the equation ன்னு சொல்லலாம். சரியாடாமா? So first what method we are choosing na factorization. First question பாருங்கடா இது எக்ஸாம்பிளுக்கு நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் பட் இருந்தாலும் நம்ம இன்னொரு டைம் சால்வ் பண்ணலாம். x square minus 3x minus 10 equals 0. So first term என்னது? First step என்னது? Factorization is nothing but splitting the middle term. கரெக்டா? மிடில் டேர்ம் நம்ம ஸ்பிளிட் பண்ணனும். பட் தி திங் இஸ் தட் மிடில் டேர்ம் ஸ்பிளிட் பண்றதுக்கு நமக்கு நிறைய காம்பினேஷன்ஸ் தேர் ஆர் மெனி காம்பினேஷன்ஸ் பாசிபிள். சோ இந்த 3 மைனஸ் 3 அப்படின்ற நம்பர் கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸ் இருக்கு. சோ அடுத்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா the coefficient of x square என்னடாக்கனா the coefficient of x square and constant term இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். Coefficient of x square and this constant term should be multiplied. அப்போ 1 coefficient of x square என்னது 1 into constant term என்னதுடாமா minus 10 சிம்பிளோட எடுக்கணும் சொல்லலாம் எப்போதும். So minus 3 1 into minus 10 அப்படின்னா என்னதுடா minus 10. இப்ப minus 10 ஓட factors யார் யாரு மைனஸ்னா மைனஸோட நீங்க பார்க்க வேண்டாம் 10 ஓட factors யார் யாருன்றதை எழுதிக்கோங்கடாமா. 10 ஓட factors யார் யாரு 1 and 10 pair தான் நம்ம எழுதுறோம். factors வந்து தனித்தனி நம்பரா எழுதல we are going to give it as pair. சரியாமா? So 1 into 10 is 10. கரெக்டாமா? 1 into 10 1 multiplied by 10 is 10. then வேற என்ன pair இருக்கு 2 into 5 அப்ப 2,5 வந்து ஒரு factor pair. சரியாடா? So pair எழுதிக்கோங்க. factor pair எழுதினதுக்கு அப்புறம் நல்லா கவனிச்சுக்கோ மிடில் டேர்ம் தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம். மிடில் டேர்ம் பார்க்க போறது இல்ல பட் ஸ்ட்ரைட்டா இந்த coefficient of x square and this constant term should be multiplied அங்க ஒரு நம்பர் கிடைக்கும். சோ இப்ப 10 அப்படின்றது வேணும் 1 into 10 2 into 5 இது ரெண்டுமே factors of 10 factor pair of 10. சோ இப்ப இதுல எந்த காம்பினேஷனுக்கு நமக்கு -3 வரும்னா 1யும் 10யும் நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்காதுடா நமக்கு -3 கிடைக்காது. 1 minus 10 -1 plus 10 +1 minus 10 எப்படி எடுத்தோம்னாலும் நமக்கு -3 கிடைக்காது. பட் 2 and 5 இந்த ஃபேக்டர் பேரை சூஸ் பண்ணி பாருங்க 2 minus 5 வருதா 2 minus 5 அப்படின்றப்ப கண்டிப்பா சப்ட்ராக்ஷன் 5 minus 2 is 3 பட் 5 minus 2 னா +3 தான் கிடைக்கும். அப்ப 2 minus 5 அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா -3 கிடைக்கும். இப்ப இத மல்டிப்ளை பண்ணி பாருங்க 2 into 5 னா 10 தான். அதே 2 into -5 அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் -10 கிடைச்சிரும். சோ புரியுதாடா சிம்பிள் நமக்கு இங்க டாலி ஆகணும். 2,5ன்ற ஃபேக்டர் பேரை சூஸ் பண்றோம். 2,5 அப்படின்றதுக்கு 2 into -5. சோ இந்த -5 இதை நம்ம எடுத்தோம் அப்படின்னா 2 into -5 -10ன்ற ஆன்சர் கிடைச்சிருது. சிமிலர்லி 2,5ன்ற ஃபேக்டர் பேர்ல -5 plus 2 எடுத்தோம் அப்படின்னா -3ன்றதும் கிடைச்சிருக்கு. கரெக்டா? -5 into 2 னா -10 -5 plus 2 அப்படின்றப்ப நமக்கு என்ன கிடைக்குது -3 கிடைச்சிருது. சோ இந்த நம்பர்ஸ் தான். இப்ப என்ன பண்ண போறோம் x square -3x நம்ம என்ன எழுத போறோம் -5x and plus 2x இங்க அப்படிதானே ஸ்ப்ளிட் பண்ணிருக்கோம். சோ -5x plus 2x அடுத்தது இந்த டேர்ம் நம்ம அப்படியே எடுத்து எழுதிடுவோம் -10 equals 0. சரியாடா? ஃபர்ஸ்ட் டேர்ம் இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படியே எழுதிடுவோம். மிடில் டேர்ம் மட்டும் தான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறோம். இத ஸ்ப்ளிட் பண்றதுக்காக நம்ம இந்த கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணி இந்த ரெட் கலர்ல பண்ண ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து இது ஸ்ப்ளிட் பண்றதுக்கு நம்ம எந்த நம்பர் எடுக்கணும்ன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக செய்யறது. சோ இப்ப அடுத்த ஸ்டெப் நம்மளுது என்னது இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்ல இருக்கக்கூடிய காமன் டேர்ம் அடுத்த ரெண்டு டேர்ம்ல இருக்கக்கூடிய காமன் டேர்ம் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்ல எது காமனா வருது x காமனா இருக்கும். சோ x காமனா வெளியில எடுத்தோம்னா ரிமைனிங் x ஸ்கொயர்ல x எடுத்துட்டோம்னா என்ன இருக்கும் x because x into x is x square. ஒரு x வெளியில எடுத்துட்டோம்னா இன்னொரு x உள்ள இருக்கும்.
மைனஸ் இந்த 5x அப்படின்றதுல x வெளியில எடுத்துட்டோம்னா -5 இருக்கு. இப்போ இந்த பிராக்கெட் குள்ள இருக்கிற டேர்மே தான் உனக்கு எங்கடா கிடைக்கணும், இந்த ரெண்டு டேர்ம்ஸ்ல இருந்து காமனா எடுக்கிறப்போ ரிமைனிங் பிராக்கெட் குள்ள என்ன கிடைக்கணும், அதே x - 5 தான் கிடைக்கணும். கரெக்டா? சோ இதுல இருந்து பாருங்க +2 நான் காமனா எடுக்கிறேன். இந்த ரெண்டு டேர்ம்ல +2 காமனா எடுத்தேன்னா 2xல 2 வெளியில வந்துருச்சுன்னா x மட்டும் ரிமைண்டர். சோ 10ல 2 வெளியில வந்துருச்சுன்னா என்ன இருக்கும், 5. பிகாஸ் 10 ஆக்சுவலா என்னது 2 × 5 ன்னு எழுதலாம். கரெக்டா? சோ +2 வெளியில எடுத்துட்டேன்னா -10 அப்ப -5 ரிமைனிங் உள்ள இருக்கும். 2 × -5 is -10. பாரு, திருப்பி இது உள்ள மல்டிப்ளை பண்ணி பாருடாம இதே மேல இருக்கிற டேர்ம்ஸே கிடைக்கணும். 2 × x is 2x, 2 × -5 is -10. அதே மாதிரி x × x is x square, x × -5 is -5. சோ இது மாதிரி நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்ப என்ன பண்ணுவோம், வெளியில இருக்கிற இந்த டேர்ம்ஸ் வந்து நமக்கு ஒரு பேர் ஆயிடும், ஒரு ஃபேக்டர் பேர். கரெக்டா? சோ x + 2 அப்படின்றது ஒரு ஃபேக்டர், தென் x - 5 அப்படின்றது ஒரு ஃபேக்டர். கரெக்டாடா கண்ணா? இங்க எல்லாம் ஈக்குவல் டு 0 போட்டே வரணும் செல்லம், மறந்துடாதீங்க. சோ x + 2 x - 5. சோ இப்ப என்ன பண்ணலாம், x + 2 ஈக்குவல் டு 0 தான், x - 5 ஈக்குவல் டு 0 தான். அப்ப x + 2 when equal to 0 we get x is equals -2. கரெக்டா? அடுத்தது x - 5 when equated to 0 we get x is equals 5. so x equals -2 ஒரு சொல்யூஷன், x equals 5 அப்படின்றது ஒரு சொல்யூஷன். so -2 and 5 are the roots of this quadratic equation. கரெக்டா இல்லையா? இங்க கொடுத்திருக்கிற நம்மளோட இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் யாரு, -2 and 5 are the roots of this quadratic equation. புரியுதாடா கண்ணா? அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாமா? so question என்னது, 2x² + x - 6 = 0. so first நம்மளுடைய ஸ்டெப் என்னது, மிடில் டேர்ம் பார்க்கணும். மிடில் டேர்மோட வேல்யூ என்னது, 1. so 1 வர மாதிரி ஒரு பேரை நம்ம சூஸ் பண்ணணும். பட் அதுக்கு இன்ஃபைனைட் காம்பினேஷன்ஸ் இருக்குது. கரெக்டா? 3 - 2, 5 - 4, 6 - 5 எந்த காம்பினேஷன் எடுத்தாலும் நமக்கு 1 அப்படின்றது வரும். சோ எக்ஸாக்ட்டா நமக்கு இங்க தேவைப்படுற காம்பினேஷன் எது அப்படின்றத நம்ம எப்படி டிட்டர்மைன் பண்ணுவோம், coefficient of x² should be multiplied with this constant term. so coefficient of x² இங்க என்னது, 2. 2 into constant term என்னதுடா கண்ணா, -6. 2 into -6 is -12. so 1 வரணும், அடுத்தது -12 வரணும். கரெக்டா? so இந்த -12 ஓட பேர், ஃபேக்டர் பேர் நம்ம சூஸ் பண்ணுவோம். என்னதுடாமா, ஃபேக்டர் பேர்ஸ் எல்லாம் நம்ம எழுதணும். -12 னா -12 டைரக்டா எழுத மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் வந்து you will write 12 ஓட ஃபேக்டர் பேர், தென் அந்த மைனஸ் எங்க வரும்ன்றதை நம்ம டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். so 12 அப்படின்னா என்னது, 1 into 12 is 12, 2 into 6 is 12, 3 into 4 is 12. கரெக்டா? அப்புறம் 4 into 3, 6 into 2, 12 into 1 இதெல்லாம். சோ இந்த மூணு தான் நமக்கு என்னதுடாமா, ஃபேக்டர் பேர். சோ இந்த மூணு பேர்ல நமக்கு எது வந்து 1 வர மாதிரி வரும்னு பாருங்க. 1ஐயும் 12ஐயும் சூஸ் பண்ணோம்னா கிடைக்க மாட்டா, 1 - 12, 12 - 1, -1 - 12 எந்த காம்பினேஷன்லயும் நமக்கு 1 வராது. அடுத்தது 2 - 6, 6 - 2 எப்படி பண்ணாலும் 2 அப்படின்ற நம்பர் தான் வரும். பிகாஸ் 2 - 6 அப்படின்னா 4 வரும், 6 - 2 னாலும் 4. சோ அந்த சிம்பிள் தான் மாறுமே தவிர வேல்யூ மேக்னிடியூட் வந்து 4 தான். அடுத்தது பாருங்க 3 4, 4 - 3 என்னதுடா, 1. நம்ம சூஸ் பண்ணிருக்கிற ஃபேக்டர் பேர் அப்ப என்னது, 4 and 3. பிகாஸ் 4 - 3 இங்க பாருடாமா, இங்க எழுதிக்கிறேன். 4 - 3 அப்படின்னா இது என்ன கிடைச்சிரும், 1 அப்படின்றது கிடைக்கும். அட் த சேம் டைம் 4 into -3 என்னதுடாக்கனா, 4 into -3. 4 into -3 னா எவ்வளவு, -12 கிடைச்சிரும். கரெக்டா? சிம்பிளோட நமக்கு வந்து எப்போதுமே டாலி ஆகணும் நம்ம எடுக்கக்கூடிய ஃபேக்டர் பேர். சோ அப்ப நம்ம சூஸ் பண்ணி இருக்கிற நம்பர்ஸ் என்னது, 4 and -3. சரியாடா? சோ 4 into -3 தங்கம், இதை வெரிஃபை பண்ண மறந்துடாதீங்க. இதை மட்டும் எழுதி மிடில் டேர்ம் மட்டும் டாலி ஆனா போதும்னு நினைக்காதீங்க. 4 into -3 அப்படின்னு பண்றப்ப இங்க -12 கிடைக்கணும். சரியா? சோ +12 கிடைச்சதுன்னா அதுக்கு ஆன்சர் ராங். -12 தான் கிடைக்கணும். நம்ம எழுதுறப்ப 12 ஓட ஃபேக்டர் பேர்னு எழுதுவோம். பட் நம்ம இங்க கடைசியா பேரை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை எடுத்து எழுதி பாக்குறப்ப, இந்த இன்டு போட்டு ப்ராடக்ட் பண்ணி பாக்குறப்ப சிம்பிளோட டாலி ஆகணும். அது பாத்துக்கோங்க. சோ இப்ப என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே எழுதிடலாம். கரெக்டாமா? சோ ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே எழுதிட்டோம்னா 2x², மிடில் டேர்ம் என்ன பண்ணணும், ஸ்பிளிட் பண்ணி எழுதணும். இந்த x அப்படின்றது 1x அப்படின்றது எப்படி ஸ்பிளிட் ஆகும், 4x - 3x. சரியாடா? 1x இருக்குதுங்க. சோ 4x - 3x எழுதலாமா, +4x - 3x. அடுத்தது கான்ஸ்டன்ட் டேர்மே அப்படியே கீழே எடுத்து எழுதிடுவோம். கரெக்டாடா? -6 = 0. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம் ஒரு லைன் பண்ணிக்கோங்க, அடுத்த ரெண்டு டேர்ம் ஒரு பேர் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்ல எது காமனா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2x காமனா இருக்கு.
2வும் காமனா இருக்கு xம் காமனா இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 2x வெளியில எடுத்துட்டோம்னா ரிமைனிங் என்ன இருக்கு x மட்டும் இருக்கும். அடுத்த டேர்ம்ல 2x வெளியில எடுத்துட்டோம்னா என்ன இருக்கும் +2 இருக்கும். சிம்பிள் மறந்துடாத +2 இந்த சிம்பிள் அப்படியே எடுத்து 4 ரிமைனிங் என்ன இருக்கும் 2. சோ இத உள்ள மல்டிப்ளை பண்ணி பாரு. நீ எடுத்துக்கிறது கரெக்டான்றது எப்படி கண்டுபிடிப்ப 2x into x is 2x square. 2x into 2 is 4x. கரெக்டடா? அடுத்தது என்ன நமக்கு தெரியும் இந்த பிராக்கெட் குள்ள என்ன டேர்ம் வருதோ x plus 2 இந்த பிராக்கெட் குள்ள இந்த டேர்ம் வந்துச்சுன்னா அடுத்தது நமக்கு என்னது x plus 2 தான் இருக்கும். இங்க இருந்து நீங்க இந்த ரெண்டுத்துல இருந்து காமன் டேர்ம் வெளியில எடுக்கிறப்ப ரிமைனிங் பிராக்கெட் குள்ள என்ன ரிமைன் ஆகும் சேம் x plus 2. சோ x plus 2 ரிமைன் ஆகும் அப்படின்னா நம்ம என்ன டேர்ம் காமனா வெளியில எடுக்கலாம் -3 எடுக்கலாம். கரெக்டாண்டா? -3 வெளியில எடுத்தீங்கன்னா டாடி அவதான் செக் பண்ணிக்கோ. -3 into x is -3x. அடுத்தது -3 into +2 is -6. கரெக்டா வருதா? சோ ஈக்குவல் 0. அண்ட் நெக்ஸ்ட் திங் என்னது வெளியில இருக்கிற நம்பர்ஸ் ஒரு பேர் எடுப்போம். இந்த 2x and -3 will become a pair. So 2x minus 3 is a factor. கரெக்டா? 2x minus 3 is a factor and x plus 2 இந்த பிராக்கெட் குள்ள இருக்கிற டேர்ம் x plus 2 is a factor. ரெண்டுமே என்னது equal to 0 தான். சோ தனித்தனியா ஈக்குவேட் பண்ணுவோம். 2x minus 3 equals 0. So 2x equals என்னது இந்த -3 when it goes to the other side becomes +3. So x is equals என்னது 3/2 because multiplicationல இருக்கிற 2 இங்க என்ன ஆகும்டா டிவிஷன்ல வரும். So x equals 3/2 அப்படின்றது ஒரு ரூட். தென் இன்னொன்னு என்னது இன்னொரு ஃபேக்டர் என்னது x plus 2 equals 0. அதுவும் equated to 0 தான். கரெக்டா? So x is equals +2 when it goes to the other side it is -2. So what are the roots of this equation? 3/2 and -2 are the roots of this equation. சரியாடா? சோ இங்க கொடுத்திருக்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா 3/2 and -2. இது ரெண்டுமே பாருங்க ரியல் நம்பர்ஸ் தான். கரெக்டா? ரியல் நம்பர்ஸ் அண்ட் டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ். இது நேச்சர் ஆஃப் தி ரூட்ஸ்ல பாத்திருப்போம். சோ இங்க பாருங்க இதுவும் ரியல் நம்பர் அதே மாதிரி ரெண்டு வேற வேற வேல்யூன்றதுனால டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ். ஓகேவா? சோ அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? தேர்ட் சப்டிவிஷன். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க √2x square plus 7x plus 5 √2. சோ ரூட் அப்படின்னு வந்தோடனே உடனே பயப்படாதராமா. சேம் ப்ரொசீஜர். என்ன பண்ணணும் நம்ம மிடில் டேர்மோட இது கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதிக்கோங்க. மிடில் டேர்மோட கோஎஃபிஷியன்ட் என்னது 7. சோ 7 வரதுக்கு there are again infinite possibilities but what we have to do x square ஓட கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணனும். சோ x square ஓட கோஎஃபிஷியன்ட் என்னதுங்க √2. கான்ஸ்டன்ட் என்னது 5 √2. So these both should be multiplied. So 5 அப்படியே இருக்கும். √2 into √2 என்ன ஆயிடும்டா 2 அப்படின்னு ஆயிடும். So கரெக்டா √2 into √2 is nothing but √2 the whole square. So √2 the whole square is 2. So 5 into 2 equals 10. So நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்றது வந்து 7 அப்படின்ற நம்பரை ஸ்ப்ளிட் பண்றோம். எதை பேஸ் வச்சு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும் இந்த 10 அப்படின்ற நம்பரை பேஸா வச்சு பண்ணணும். இத பேஸா வைக்கிறதுனா என்ன அர்த்தம் we have to write the factor pairs of 10. So 10 ஓட factor pairs என்னன்னா 1 into 10 is 10. So 1, 10 வந்து ஒரு factor pair. Then 2 into 5 is 10. So 2, 5 வந்து ஒரு factor pair. Then reverse அப்படி ஒரு 5 into 2 10 into 1. So இது ரெண்டும் தான் factor pairs. கரெக்ட்டா? So factor pairல வந்து இப்ப நம்ம எதை சூஸ் பண்றோம்னா 10 1 பண்ணி பார்க்கலாம்டா. 10 - 1 அப்படினா 9, 10 + 1 அப்படினா 11. So இந்த காம்பினேஷன் வராது. Then 2 + 5 equals 7. வருதா? 5 + 2 அப்படினாலும் 7. கரெக்ட்டாடா தங்கம்? So 2, 5 வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். So நமக்கு 7 அப்படின்ற நம்பர் கிடைக்கணும். So இந்த ரெண்டு ஃபேக்டர் பேர்ஸ்ல 2, 5ன்ற பேரை சூஸ் பண்றேன் because 2 into 5 equals 10 டாலி ஆகுது. கரெக்ட்டா? 10 + 10 கிடைக்குது. 2 into 5. At the same time இங்க 2 + 5 எடுத்தேன் அப்படின்னா என்ன கிடைக்குது 7. So இங்க ஸ்ப்ளிட் பண்றப்ப நம்ம எப்படி எழுதுவோம் √2x square one second √2x square இந்த term அப்படியே எழுதுவோம். First term should be written as the same. So middle term alone is splitted. So 7x நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போறோம் 2x and 5x. கரெக்ட்டா? So அதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற காம்பினேஷன் 2x and 5x அப்படின்னு எழுதுறேன். So +2x + 5x. அடுத்தது என்னது இந்த டேர்மும் அதே மாதிரி வரும். கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படியே கீழ இறங்கும். 5 √2 + 5 √2 equals 0. So next என்னதுடா கண்ணா ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்மையும் நம்ம பேர் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் ரெண்டு டேர்மையும் பேர் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்ல எது காமனா இருக்குன்னு பாத்தீங்கன்னா √2x எப்படின்னா பாருங்க இங்க √2x square. So x square is nothing but x into x. அடுத்தது இங்க 2 அப்படின்றது என்னன்னு எழுதலாம் √2 into √2 எழுதலாம். கரெக்டாடாமா? சோ இங்க பாருங்க √2x காமனா எடுத்துட்டேன் அப்படின்னா √2 into x. தங்க இந்த x க்கும் சேர்த்து ரூட் போட்டுறாதீங்க. x க்கு ரூட் கிடையாது.
So root 2 into x காமன் எடுத்தனா இதுல பாருங்க root 2 போயிடுச்சு x போயிடுச்சு. அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? x மட்டும் இருக்கு. x பிளஸ் இந்த டேர்ம்ல இந்த 2 வத நம்ம root 2 into root 2 னு எழுதி இருக்கோம். அப்ப ஒரு root 2 வெளியில வந்துருச்சுனா ரிமைனிங் என்ன இருக்கும்? root 2 இருக்கும் and x யும் வெளியில எடுத்துட்டோம். சோ எதுவும் கிடையாது ரிமைனிங். கரெக்ட்டா? சோ root 2x into x plus root 2. இந்த உள்ள மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா திருப்பி மேலே நீங்க என்ன டேர்ம்ஸ் வச்சிருக்கீங்களோ அதே டேர்ம்ஸ் கிடைக்கும். root 2x into x is root 2 x into x is x square. So root 2 x square கிடைச்சிருச்சு. root 2 into root 2 அப்படின்னா அது 2 ஆயிடும். x இருக்குது so 2x ஆயிடுச்சு. சோ அதே டேர்ம் கிடைக்கும்டா செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்ப நமக்கு என்ன தெரியும்? இங்க பிராக்கெட் குள்ள என்ன டேர்ம் வருதோ அதேதான் இங்கேயும் நமக்கு பிராக்கெட் குள்ள வரும். x plus root 2 அப்படின்னா x plus root 2 அப்படின்றத இங்கேயும் கிடைக்கும். சோ x plus root 2 வரும் அப்படின்னா நம்ம என்ன காமனா வெளியில எடுப்போம்? plus 5 வெளியில எடுப்போம். கரெக்டாடா? plus 5 வெளியில எடுத்துட்டோம். இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து 5 வெளியில எடுத்துட்டோம்னா பாருங்க இதுல 5 போயிடுச்சுன்னா ரிமைனிங் x மட்டும் இருக்கு. சோ இங்க எழுதி இருக்கோம். இங்கேயும் 5 வெளியில எடுத்திருக்கோம் அப்படின்னா root 2 மட்டும் காமனா வெளியில இருக்கும். சோ அத மட்டும் எழுதிட்டோம். ஓகேவாடா? equal to 0. சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? root 2x இதையும் சேர்த்து ஒரு பேர் ஆக்கிடுவோம். ஒரு ஃபேக்டர் பேர் ஆக்கிடுவோம். சோ வாட் இஸ் தி திங்? root 2x plus 5 இது ஒரு ஃபேக்டர். then x plus root 2 இங்க இருக்கு பாருங்க பிராக்கெட் குள்ள இருக்கிறது ஒரு ஃபேக்டர். so x plus root 2 is a factor. இது ரெண்டும் என்ன பண்ணுவோம்? equated to 0. then தனித்தனியா ஈக்குவேட் பண்ணும். root 2x plus 5 equals 0. so which means root 2x equals minus 5. plus 5 when it goes to the other side it is minus 5. then we want x alone. கரெக்டா? x value மட்டும்தான் வேணும். x value கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் solutions of a quadratic equation. so x is equals minus 5 by root 2. சரியாடா கண்ணா? So next என்னது? x plus root 2 also should be equated to 0 in order to find other value of x. So x plus root 2 equals 0 அப்படின்னா because x க்கு நமக்கு ரெண்டு வேல்யூஸ் கிடைக்கும். quadratic equation power 2ன்றதுனால highest power degree வந்து 2ன்றதுனால. So x is equals என்னது? plus root 2 when it goes to the other side it is minus root 2. So இது ஒரு root, இது ஒரு root. கரெக்டா? We have got two roots. So what are the roots of this equation? minus 5 by root 2 and minus root 2 are the roots of this equations. சரியாடாமா? இதை எடுத்து எழுதிக்கோங்க. So next question பார்க்கலாமா? So next question என்ன இருக்குன்னு பாருங்க. 2x square minus x plus 1 by 8 equals 0. So 2x square minus x plus 1 by 8 equals 0ன்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? சேம் பயப்படாதீங்க. பட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? மிடில் டேர்ம் பாருங்க. மிடில் டேர்மோட கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதுங்க. So it is minus 1. கரெக்டா? மிடில் டேர்ம் வந்து minus 1. இங்க minus x இருக்குது. ஓகே x இருந்தா 1 அப்படின்னு சொல்லி 1 ன்னு எழுதிராதீங்கம்மா. minus 1. So minus 1 நமக்கு வேணும். அடுத்து நம்மளோட ப்ரொசீஜர் என்னதுடாமா? We have to multiply the coefficient of x square and constant term. So coefficient of x square என்னது? 2. Constant term என்னது? 1 by 8. So 2 into 1 by 8. என்னமா? 2 into 1 by 8 is nothing but 1 by 4. ஏன்னா 2 1 times இது 8 வந்து 4 times போகும். Numerator and denominator இருக்கு. So cancel பண்ணிக்கலாம். அப்போ what is the number that we should obtain? 1 by 4. கரெக்டா? So 1 by 4. இப்போ 1 by 4 க்கு உங்களால பேர் எழுத முடியுமா? ஃபேக்டர் பேர் நம்மளால எழுத முடியுமா? பிகாஸ் ஒரு நம்பரா இருந்தா இப்படி ஃபிராக்ஷன்ல இல்லாம ஒரு ஹோல் நம்பரா நேச்சுரல் நம்பரா இருந்தா நம்மளால எழுத முடியும். ஃபிராக்ஷன்ல இருக்கிறப்ப வந்து டக்குன்னு வந்து நம்ம ஃபேக்டர் பேரை எழுத முடியாது. So what should we do? இந்த 1 by 4 வர மாதிரி இருக்க கூடாது. சோ இந்த இடத்துல எனக்கு ஃபிராக்ஷன் வரக்கூடாது அப்படின்றதுனால சோ என்ன பண்ணலாம்? இந்த ஃபிராக்ஷனை கேன்சல் பண்ணும். So what is the thing that we should do? இந்த divided by 8 போகணும் அப்படின்னா மேல மல்டிப்ளிகேஷன்ல 8 இருக்கணும். So we multiply each term by 8. கரெக்டா? ஏன்னா எப்போதுமே நியூட்ரலா இருக்கணும் நம்ம பண்ற ஆபரேஷன். So அப்ப இந்த whole equation should be multiplied by 8. 8 ஆல மல்டிப்ளை ஆச்சுன்னா 2x square when it is multiplied by 8 it becomes 16x square. கரெக்டா? into 8 இங்கேயும் into 8 இங்கேயும் into 8. ஓகே? இந்த டினாமினேட்டர்ல இருக்க 8 கேன்சல் ஆகணும்ன்றதுக்காக நம்ம multiply with 8. So ஒவ்வொரு டேர்முமே நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். So 8 அப்படின்றது ஏன் ஒவ்வொரு டேர்ம் மல்டிப்ளை ஆகுது? வெளியில நீங்க into 8 ன்னு போடுறீங்கன்னா இந்த whole equation உள்ள இருக்க ஒவ்வொரு டேர்மோடையும் தான் அது மல்டிப்ளை ஆகும். பாருங்க இங்க root 2x இருக்கு வெளியில அப்படின்னா இது ஒவ்வொரு டேர்மோடையும் தான் மல்டிப்ளை ஆகும். கரெக்டா? So 16x square minus 8x. நல்லா கவனிச்சுக்கோ. minus 8x. அடுத்து நீங்க into 8 இருந்துச்சுன்னா என்ன தாங்க ஆகும்? 1 by 8 இங்க மேல multiply by 8 இருக்கும். So 8 gets cancelled. So plus 1 equals 0. புரியுதாடாமா? So this is the equation that we have obtained. So
சோ இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். இது வேற ஈக்குவேஷனா கிடையாது. இந்த ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் கிவன் ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்றதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிட்டோம். ஓகே, நியூட்ரலைஸ்ட் ஆபரேஷன் தான், சோ பிரச்சனை இல்லை. ஏன்னா இங்க நீங்க என்ன பண்ணுவீங்க, மல்டிப்ளை பை 8 ஆன் போத் சைட்ஸ் பண்ணுவீங்க. சோ இந்த சைடு 8 மல்டிப்ளை பண்றப்ப இந்த 3 டேர்மோடயும் மல்டிப்ளை ஆகும். ரைட் சைடு பண்றப்ப 0 into 8 is 0. புரியுதாடா? anything into 0 so equal 0 தான் வரும் இந்த ரைட் சைடுல. ஓகே, 16x square minus 8x plus 1 equals 0. இப்ப என்ன பண்ணலாம், நமக்கு இந்த -1 இந்த சால்வுக்கு பதிலா நம்ம என்ன சூஸ் பண்ணலாம், -8 அப்படின்றத சூஸ் பண்ணும். பிகாஸ் -8 is the middle term ஓட coefficient. கரெக்டா? -8 அப்படின்றது middle term ஓட coefficient. next thing what should we do, இந்த 16 into 1, 16 and 1 should be multiplied. Correct? 16 is coefficient of x square and 1 is constant term. So 16 into 1 is 16. So இப்ப 16 ஓட factor pairs எழுதணும். Factor pair என்ன பண்ணுவோம், 1 into 16 is 16. So 1, 16 is a factor pair. 2 into 8 is 16. So 2, 8 is a factor pair. Then 4 into 4 is 16. So 4, 4 is a factor pair. So இதுக்கு அப்புறமேட்டு எதுவும் இல்ல. கரெக்டா? ரிவர்ஸ்ல அப்படியே ஒரு 8 into 2, 16 into 1 அப்படி வரும். இப்ப எந்த பேர் நம்ம சூஸ் பண்ணோம்னா பாருங்க, 16 minus 1 or 1 plus 16 எப்படி எடுத்தாலும் 17 and 15 அந்த நம்பர் தான் கிடைக்கும். சோ இதுல -8 ஓ 8 ஓ கிடைக்காது. 2 plus 8 அப்படின்னா 10, 8 minus 2 அப்படின்னா 6. சோ 10 6ன்ற நம்பர் தான் கிடைக்குதே தவிர 8 அப்படின்ற நம்பர் கிடைக்கல. தென் இங்க பாருங்க, 4 plus 4 8. பட் நமக்கு தேவை +8 ஆடாமா, இல்ல -8 தேவை. அப்ப +4 plus 4 அப்படின்னா +8 கிடைக்கும். +4 plus 4 னா +8 கிடைக்கும். But -4 அப்படின்னா என்ன கிடைக்கும், -8. Because same symbols அப்படின்றப்ப addition and என்ன பண்ணுவோம், greater number symbol போட்டுருவோம். So minus. கரெக்டாடா? So -4 -4. 4 and 4ன்ற pair நம்ம choose பண்றோம். இதனுடைய symbols நம்ம determine பண்றோம். Because 4 plus 4 8ன்ற combination வந்துருது. அப்ப 4 plus 4னா +8 தான் கிடைக்கும். So நான் என்ன பண்றேன், -4 -4. சரி, இது மட்டும் தான் டேலி ஆகணுமா, வெறும் -8 கிடைச்சா போதுமா? ஓகே, இது -4 -4 அப்படி எடுக்க. சோ -8 கிடைச்சிரும். நம்ம எந்த நம்பரை வச்சு சூஸ் பண்றோம், இது 16 +16 என்ற நம்பரை வச்சு தான் சூஸ் பண்றோம். சோ மைனஸ் வந்தா 16 வருமா, வரும் கண்டிப்பா. எப்படி, -4 into -4. அப்ப minus into minus becomes plus. 4 into 4 is 16. சரியாடாமா, புரிஞ்சதாடா? சோ இதுவும் டேலி ஆகுது. இப்ப எழுதலாமா, இங்க என்ன எழுதலாம், first term should be brought down அப்படியே. கரெக்டா? so 16x square minus 8x நம்ம என்ன பண்ண போறோம், we are going to split it. -4x minus 4x, it becomes -8x again. Okay, so +1 இந்த constant term it comes down as it is. next என்ன பண்ணலாம், first ரெண்டு termக்கு காமனா ஒன்னு, second ரெண்டு termக்கு காமனா ஒன்னு எடுப்போம். so first ரெண்டு termக்கு காமனா எடுக்கிறோம்னா என்ன பண்ணுவோம், 4x can be taken as common. so 4x காமனா எடுத்தோம்னா இங்க ரிமைனிங் என்ன இருக்கும், 4x இருக்கும். because 16ல வந்து 4 into 4னு இருக்கு, x ஸ்கொயர்ல x into x இருக்கும். so ஒரு 4x எடுத்தோம்னா இன்னொரு 4x ரிமைன் ஆகும் உள்ள. இங்க 4x இருக்கிற டேர்ம் அப்படியே வெளியில எடுத்துட்டோம் அப்படின்றதுனால -1 will remain. என்னடாமா, மைனஸ், symbol is minus and 4x அப்படியே வெளியில எடுத்துட்டதுனால 1 will remain. so 4x - 1 தான் பிராக்கெட் குள்ள இருக்கிற டேர்ம். இதே 4x - 1 தான் நமக்கு என்ன ஆகும், இங்கேயும் பிராக்கெட் குள்ள வரும். so 4x - 1 அப்படின்றது பிராக்கெட் குள்ள இருக்குன்னா -1 is taken as common அர்த்தம். கரெக்டா? எதுவுமே வெளியில எடுக்க முடியலன்னா you take the symbol common. சிம்பிள காமனா எடுக்கிறப்ப வெறும் மைனஸ்னா -1 அப்படின்னு எழுதுவீங்க. புரியுதா? so -1 into 4x பாருங்க, -4x. -1 into -1 என்னதுடா, +1. so tally ஆகுதா, ஆகணும். செக் பண்ணிக்கோங்க, வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வெளியில இருக்கிற ரெண்டு டேர்மும் என்னதும் ஒரு பேர் ஆயிடும். so 4x - 1 is a pair and 4x - 1 is a pair. என்னடா 4x - 1 ரெண்டு டைம் வருது அப்படின்னா ஒண்ணும் இல்ல, இங்க ரெண்டு ரூட்ஸ் கிடைக்குது. but those two roots are equal. இது நேச்சர் ஆஃப் தி ரூட்ஸ் குவாட்ராட்டிக் ஃபார்முலா இன்ட்ரோடக்ஷன் வீடியோல சொல்றப்ப சொல்லிருப்பேன். இப்ப இங்கேயும் ரியல் ரூட்ஸ் கிடைக்குது பட் டிஸ்டிங்க்ட், இங்கேயும் ரியல் ரூட்ஸ் கிடைக்குது பட் டிஸ்டிங்க்ட். ரெண்டுமே வேற வேற ரூட்ஸ். இங்கேயும் ரியல் ரூட்ஸ் பட் இட் இஸ் டிஸ்டிங்க்ட், அதாவது வேற வேற ரூட்ஸ். இங்க நமக்கு எப்படி கிடைக்குது, ரியல் ரூட்ஸ் கிடைக்கும் பட் போத் ஆர் சேம். சரியாடா? சோ அதுக்காக இந்த ஆன்சர் தப்புன்னு நினைச்சுக்காதீங்க, நமக்கு ரெண்டு ரூட்ஸுமே சேமா வருது, அவ்வளவுதான் வித்தியாசம். so 4x - 1 4x - 1. so 4x - 1 when equated to 0 we get, ரெண்டு டைமா செய்யறதுனால செஞ்சுக்கோங்க, இல்ல ஒரு டைம் எழுதிட்டு ரெண்டு ரூட்ஸா எழுதிக்கோங்க. 4x - 1 equals 0. இதையும் 0 ஓட ஈக்குவேட் பண்ணும், இதையும் 0 ஓட ஈக்குவேட் பண்ணுவீங்க. so 4x equals -1 becomes +1 and x is equals multiplied by 4 becomes divided by 4. so x equals 1/4. இங்க என்னது, 4x equals -1 becomes +1, x is equals 1/4. சரியாடா கண்ணா?
சோ 4x இந்த காமனா வெளியில எடுக்கிறது மட்டும் பாத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறம் உள்ள மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்க அப்படின்னா you will get the same term. சோ அத வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. சரியாமா? சோ சில பேருக்கு காமனா எடுக்க தெரியாது. அதே மாதிரி ரெண்டாவது டேர்ம்ல வந்து காமனா எடுக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த parenthesis குள்ள இருக்கிற இந்த டேர்மே தான் இங்கேயும் வரணும். சோ இத தவிர்த்து ரிமைனிங் என்ன இருக்குதோ நீங்க அதை வெளியில காமனா எடுத்துக்கலாம். சோ அது மாதிரி வெரிஃபை பண்ணி நீங்க செஞ்சுக்கலாம். சரியாடாமா? சோ நெக்ஸ்ட் நம்மளோட fifth subdivision பாருங்கம்மா. 100x square minus 20x plus 1 equals 0. So 100x square minus 20x plus 1 அப்படின்னா so what will be our first step? Minus 20 should be chosen. கரெக்டாமா? So minus 20 choose பண்ணீங்க அப்படின்னா இங்க எழுதுறேன் minus 20 should be chosen because that is the middle term's coefficient. So middle term coefficient split பண்ணும் அப்படின்னா what should be the next step? In the first term, x square oda coefficient and constant term should be multiplied. X square coefficient is 100. So 100 into 1. 100 into 1 is 100. So 100 வர மாதிரியான factor pair choose பண்ணும். 1 into 100 is 100. Then 2 into 50 is 100. Then what is the combination? 25 into 4. அப்ப 4 into 25 na, so 4 comma 25 is a factor pair. Then 10 into 10 is 100. கரெக்டாமா? சோ இது 4 தான் நம்மளுடைய factor pairs. இந்த 4 factor pairல நம்ம 20 வரணும்னா இத பார்த்தோனே சொல்லலாம் because 100 1 னா 99. 50 and 2 னா 48 மாதிரி இல்ல 52 அப்படி வரும். 25 4 வந்து கன்ஃபியூஸ் பண்ணல. சோ அதை செக் பண்ணிக்கோங்க. 25 plus 4 அப்படினா 29, 25 minus 4 அப்படினா 21. நமக்கு 20 வேணும். So 10 plus 10 is 20. கரெக்டாடா? So what is the factor pair that we will choose? 10, 10. So இந்த factor pair வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? minus 20 வேணும். So plus 10 எடுக்க மாட்டோம். Instead we'll take minus 10 minus 10. Minus 10 minus 10 is same symbol. So we'll do addition. அப்ப 20 கிடைச்சிரும் 10 plus 10 and greater number symbol. So minus போடுவோம். minus 20 will be obtained. புரியுதாடா? So என்ன பண்றோம்? minus 10 minus 10 split பண்றோம். So இது இந்த 100 வருதான்னு வெரிஃபை பண்ணோம். minus வரப்ப plus 100 கிடைக்குமா? கிடைக்கும். எப்படி? minus ரெண்டு இடத்துலயும் வருது. So minus and minus will get multiplied. So plus ஆயிடும். அடுத்து 10 into 10 is 100. So plus 100 கிடைச்சிருது. So this is also tally. கரெக்டா? So இதுவும் tally ஆவறதுனால நம்ம காம்பினேஷன் என்னதுடா இங்க? minus 10 and minus 10. So எழுதலாமா இங்க? 100x square 100x square minus 20x க்கு நம்ம என்ன எழுத போறோம்? minus 10x minus 10x. இந்த middle term இப்படி split ஆகுது. Then constant term அப்படியே இறங்கும். plus 1 equals 0. So அடுத்தது என்ன பண்ணலாம்? சலோ கீழே எழுதுறேன்டா இங்க. 100x இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து காமனா எடுத்து எழுதணும். இது ரெண்டுத்துல இருந்து காமன் என்னதுங்க பாருங்க. 100 வந்து 10 into 10 ன்னு எழுதிக்கோங்க. x square x into x கொஞ்சம் பெருசா எழுதுறேன். So that நமக்கு இங்க ஸ்பேஸ் இருக்கிறதுனால நான் அப்படி எழுதுறேன். இந்த ஒரு சம்ல நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறேன். மத்த சம்ஸ்ல நான் சொல்லியிருப்பேன். பட் இதை நீங்க ரெஃபரன்ஸா வச்சுட்டு கூட அந்த சம்ம திருப்பி கூட செஞ்சு பாக்குறதுனா பாருங்க. 100 வந்து 10 into 10. கரெக்டாடா? x square என்னது? x into x. So இந்த 100x square நம்ம இப்படி எழுதி இருக்கிறோம். Then 10x என்னது? 10 into x அவ்வளவுதான். சல இங்க மைனஸ்ல போடலன்னு நினைக்காதீங்க. லைக் இதுல என்ன காமனா எடுக்கலான்றதுக்கு நான் சொல்றேன். இப்ப பாருங்க 100x square and 10x க்கு காமனா எடுக்கணும். ஒரு 10 இங்க இருக்கு, இங்கேயும் ஒரு 10 இருக்கு. சோ 10 காமனா வெளில எடுத்துடலாமா? ஓகே. ஒரு x இங்க இருக்குது, இங்கேயும் ஒரு x இருக்குது. சோ x காமனா வெளில எடுத்துடலாமா? ஓகே. சோ இப்போ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல ரிமைனிங் என்ன இருக்கு? 10x காமனா இருக்கு. கரெக்டா? சோ 10x காமனா இருக்கு மைனஸ் இந்த 10x இருக்கிறத வெளியில எடுத்துட்டோம். சோ இதுல ஏதாவது ரிமைனிங் இருக்கா? ரிமைனிங் எதுவும் இல்ல. சோ 1 எழுதிக்கலாம். இப்பலாம் 10x minus 1. இப்ப பாருங்க அடுத்த டேர்ம், அடுத்த ரெண்டு டேர்ம் இங்க minus 10x plus 1 இருக்கா? சோ இதுல என்ன பண்ணலாம்? 10x minus 1 அப்படியே எழுதலாம். ஏன்? இங்க parenthesis குள்ள உங்களுக்கு bracket குள்ள என்ன வருதோ அதே தான் இங்கேயும் வரும். சோ 10x minus 1 எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க என்னது? 10x minus 1 உள்ள இருக்குது. அப்ப நம்ம இங்க மைனஸ் சிம்பிள் இருக்குதா? இந்த மைனஸ காமனா வெளியில எடுக்கிறோம்னா -1 அப்படின்னு எடுப்போம். மைனஸ் இந்த ரெண்டு டேர்முக்கு வெறும் சிம்பிள தான் நம்ம காமனா வெளில எடுக்கிறோம்னா என்ன அர்த்தம்? -1 equals 0. இப்ப -1 உள்ள மல்டிப்ளை பண்ணி பாரு. -1 into 10x becomes -10x. -1 into -1 becomes +1. So tally ஆயிடுச்சு. கரெக்டாடா? சோ இப்ப என்ன பண்ணலாம்? 10x வெளியில இருக்கக்கூடிய இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம ஒரு பேரா எழுதுவோம். So 10x minus 1 is one pair and again 10x minus 1 is another pair. So இங்கேயும் நமக்கு என்னது? real roots but equal. ரெண்டுமே சேம் ரூட்ஸா கிடைக்குது. கரெக்டாடா? சோ ஒரே ரூட்ஸ் தான் நமக்கு இந்த இடத்துல ஈக்குவேஷன். கரெக்டா? So 10x minus 1 அப்படின்னா 10x minus 1 equals 0. இது ஒரு டைம் ஈக்குவேட் பண்ணுவீங்க 0 வர.
again இந்த செகண்ட் தான் இருக்கிறது 10x minus 1 equals 0 இது ஈக்குவேட் பண்ணுவீங்க. So 10x equals minus 1 when it goes to the other side it becomes plus 1. X is equals multiplied by 10 will become divide by 10. X is equals 1 by 10. இங்க x is equals என்னது 1 by 10. சேம் நம்பர் தானே, சேம் ஃபேக்டர் தானே, சோ அதே ஆன்சர் தானே கிடைக்கும். So x is equals 1 by 10. சரியாமா? So 1 by 10 and 1 by 10 are the roots of this equation. உடனே 1 by 10 மட்டும் எடுத்து எழுதிராத, ரெண்டு ரூட் கிடைக்கணும் நமக்கு quadratic equationன்றதுனால. So 1 by 10, 1 by 10 are the roots of this equation. Previous sumல என்னது 1 by 4 and 1 by 4 are the roots of the equation. Because these roots are real numbers, okay. Real and equal. இந்த roots எப்படி இருக்குடா? Real and equal. சேமா இருக்குது, ரெண்டு ரூட்ஸும் சேமா இருக்குது. ப்ரீவியஸா பார்த்த மூணு சப்டிவிஷனும் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட், அன்இக்குவல் அப்படி கூட சொல்லலாம். ரெண்டு வேற வேற ரூட்ஸா கிடைக்கும். இங்க ரெண்டு ரூட்ஸ்மே சேமா கிடைக்கும். போத் ஆர் சொல்யூஷன். புரியுதா? x is equal to 1 by 4 னு ரெண்டு டைம் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம், அவ்வளவுதான். ஓகேவாடா? சோ இதுல நீங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்க வேண்டியது என்னது, மிடில் டேர்ம் பாக்குறீங்க அப்படின்னா அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் இதை மல்டிப்ளை பண்ணி ஒரு நம்பர் பேஸா சூஸ் பண்ணுவீங்க பாத்தீங்களா, ஃபேக்டர் பேர் எழுதுறது. சோ அந்த ஃபேக்டர் பேர் எழுதிட்டு சிம்பிள்ஸ் கரெக்டா போடணும். இப்ப 2, -5 இல்ல -2 + 5 இதெல்லாம் பாத்துக்கணும். சிம்பிள் கரெக்டா போட்டுருந்துச்சாலும் டேலி ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. லைக் இந்த -3 கிடைக்குதா, இங்க -10 கிடைக்குதா, சம் பண்ணாலோ இல்ல சப்ட்ராக்ட் பண்ணாலோ நமக்கு -3 கிடைக்கணும், மல்டிப்ளை பண்ணா -10 கிடைக்கணும். சோ இத வெரிஃபை பண்ணிக்கோங்க. தென் அதே மாதிரி இங்க வெளியில காமனா எடுக்கிறப்ப திருப்பி மல்டிப்ளை பண்ணி பார்த்தா ப்ரீவியஸ் டேர்ம் கிடைக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. சோ these two should be noticed. சோ இத ரெண்டையும் நீங்க பாத்துட்டீங்க, கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபேக்டரைசேஷன் will be easy. சரியாடாமா? சோ அடுத்த சம் பார்க்கலாம்டா நெக்ஸ்ட் வீடியோல. ஜூம் அவுட் பண்ணி வச்சிருக்கேமா, இத பாத்துக்கோங்க, ரெஃபர் பண்ணிக்கோங்க.